இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமாடு. அப்ப ஏன் நம்ம வெட்கப்பட்டு நம்ம போகிறோம் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை விட்டு உலக மனுஷருடைய ஆலோசனை கேட்டால் நம்ம வெட்கப்பட்டு போகிறோம். அன்பான கர்த்தருடைய தேவச்சனம், இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் நிச்சயமாகவே உலக நட்புகள் நம்மளுக்கு வேணும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை என்னைக்கு நம்ம கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி சாக்கிறோமோ, ஆண்டவர் சொல்ல, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு வெட்கப்பட்டு போற காரணம் மனுஷிகம், அவசரம், மனுஷனுடைய ஆலோசனை விழுந்து போகிறோம். அதை சொல்கிறார். இதில் வேதத்தை தெளிவாக வாசிக்கும் போது, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அதிசயமாக நடத்தி வந்த கர்த்தர், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. முதல்ல ஆண்டவர் உங்களை ஆகாரத்தை தேவன் சம்பூர்ணமாய் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார். ஏனென்றால் இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய தேவச்சனமே, இந்த ஆலோசனை நிச்சயமா ஆண்டவரே, இன்னைக்கு ஏன் நம்ம தடுமாற்றமாக போகிறோம், ஏன் மனுஷிகமாக நாங்கள் போகிறோம், ஆனாலும் ஆலோசனை கர்த்தரை கேட்டுக் கொடுக்க முடியல. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களிலே கர்த்தர் வழிநடத்தும் போது பார்த்தீங்கன்னா 10 வாதைகள் வரும்போதெல்லாம் பயந்தார்கள். இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, மனுஷருக்கு உங்களை துயரப்படுறாங்களா, மனுஷன் பரியாசம் பண்ணுகிறார்களா, கர்த்தர் சொல்லி, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய தேவச்சனமே, இந்த காலை வேளையில் தேவன் உங்களை கிருபையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. சின்ன சின்ன காரியத்தை ஜெபித்து கடந்து போங்க. நிச்சயமாகவே அவர் வழி நடத்துவார். அவர் நேற்று மீண்டும் இல்லை, எல்லா காலங்களும் கர்த்தர் உங்களை எடுத்து கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே அப்பா, என் ஜனங்கள் மனுஷனால் நிந்திக்கப்பட்டு வியாகுலத்தோடும் கண்ணீரோடும் நிந்தையோடு இருக்க பிள்ளைகளுக்கு யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போது கர்த்தாவே, எங்கெல்லாம் துயரத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் முடியா என் பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.